உங்களில் யார் முதல்வர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். கோவை மக்கள் தொடர்ச்சியாக திருநெல்வேலி சேலம் எல்லாம் தாண்டி இப்போ கோவைக்கு வந்திருக்கோம். கொங்கு நாட்டின் மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் உங்களில் யார் முதல்வர் தேடல் நடக்குது. முதல்வர் ஆசையோடு வந்திருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண போகிறது 3 பேர் மொத்தம். வழக்கமாக 3 பேர், இன்றைக்கும் 3 பேர். அந்த 3 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க கோவையில். முதலானவர் எழுத்தாளர் பாமரன் அவர்கள், ஐயா வணக்கம். அதே மாதிரி பெண்ணிய செயற்பாட்டாளர் ராஜலட்சுமி அவர்கள் வணக்கம். அதே மாதிரி எழுத்தாளர் திருமதி நறுமுகை தேவி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அம்மா. இவங்க 3 பேரும் தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. பார்த்துக்குங்க, இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி வாக்காளர்களை கவர்ந்து ஓட்டு வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம நடுவர்களை கவர்ந்து நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுங்க. இப்போ ஜூடு உங்களில் யார் முதல்வர் நிகழ்ச்சிக்கு கோவை மண்ணிலிருந்து முதல்வர் போட்டியாளராக வரப்போகிறவர் திலகராஜ். வாங்க. நீங்கள் முதல்வரானால் தமிழகத்திலே மதுவிலக்கு கொண்டு வருவீர்களா? கட்டாயம் கொண்டு வருவேன். ஆனால் மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் ஆறா பெருகுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? காவல்துறை எதுக்கு இருக்குது? காவல்துறை கண்ட்ரோலில் இருக்குது. காவல்துறை ஒரு அமைச்சகமே இருக்குது. அது சிறப்பாக செயல்படும். கள்ளச்சாராயமும் ஒழியும். மதுவிலக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய நஷ்ட ஈடு எப்படி? வருவாய் இழப்புங்கிறது வருஷத்துக்கு 24,000 கோடி தான் சொல்கிறாங்க. 24,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட வருமானம் ஊராட்சி மன்றங்களில் இருக்கிற நிர்வாகம் சரியான வருமானம் ஈட்டினாலே அங்கே தண்ணி வரி ரசீது முழுமையாக வசூல் பண்ண வர்றதில்ல, வீட்டு வரி ரசீதும் வசூல் பண்ணுறதில்ல. எப்படின்னா அங்கே கிராம நிர்வாகத்துக்குள்ளே என்ன சிக்கல் இருக்குன்னா, அடுத்து நம்ம பதவியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு தலைவருமே எந்த ஒரு அதிகாரியும் தன்முனைப்போட போய் வருமானத்தை ஈட்டுறதில்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் பல கோடி ரூபாயை இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு முறையாக செலுத்த வேண்டிய வரியை கட்டாமல் இருக்கிறாங்க. அதுக்காக இது வரைக்கும் அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கலை. நீங்கள் முதல்வரானால் எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுப்பீர்கள்? சட்டத்து ரீதியாக அவங்க மேலே வழக்கு தொடர்கிறதோ இல்லாட்டி அந்த நிர்வாகத்துக்கு நெருக்கடி எவ்வளோ நெருக்கடி. அதே மாதிரி நம்ம பாமரனுக்கு இங்கே சின்ன சின்ன நிர்வாகம் மின்சார பில் கட்டில் கரண்டை போடுகிறோம், தண்ணி பில்லில் தண்ணி நிறுத்துகிறோம். அது மாதிரி அந்த நிர்வாகத்துக்கு என்ன செய்யணுமோ அவங்க என்னென்ன பில்லு பண வசூல் செய்யலையோ அந்த முறையை நமக்கு நிறுத்தி அவங்கள்ட்ட வசூல் பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்க. தாய் தமிழ் உறவுகளே, தமிழ்நாட்டு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அடுத்த போட்டியாளர் கோகிலா. வாங்க. முதல் பெண் கொங்கிலிருந்து. வணக்கம். நான் முதல்வரானா ஃபஸ்ட்டு நம்ம இளைய சமுதாயத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய என்னென்ன செய்யணும், இளைய சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வருவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல், அவங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல், வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் எப்படி நான் புத்துணர்வு கொடுப்பேன், அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பேன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? மேடம், இப்போ வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அரசாங்கமே ஏற்று நடத்தக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. அதில் சரியான முறையை நான் மேம்படுத்துவேன். தொழிற்சாலைகளை வந்து புதுமையாக கொண்டு வருவேன். இப்போ இருக்கிற டெக்னாலஜிகளை வச்சு இளைஞர்களுக்கு புதிய சமுதாயத்தை உருவாக்கி அவங்களுக்கு நான் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பேன். வேலை வாய்ப்புகள் அதிகமாக நான் கொடுக்க முடியும் என்னால். மாநிலம் முழுக்க லஞ்சம் தலைவரி தாடிட்டு இருக்குது. சாதாரண ஒரு வேலைக்கு கூட இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ரூபாயை லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் லஞ்சத்தை ஒழிச்சு அவங்களுடைய படிப்புக்கு வேலைக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக மேடம். நிச்சயமாக எனது ஆட்சியில் வந்து அதை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு செயல்படுறேன் மேடம். ஒரு ஒன்றிய தலைவர் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் இந்த இடத்துல போவேன்னு சொல்றேன். பாத்தீங்களா, அவனை முதல்ல நான் கூப்பிடுவேன். அதை கட் பண்ணீங்கன்னாவே நீங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது. டசன்ட் மேட்டர் மேடம். நான் நினைச்சதை நான் செய்யணும். நான் முதலமைச்சரானா நான் என்ன நினைக்கிறேனோ அது அங்க நடக்கணும். அதை தான் நான் விரும்புறேன். தொழிற்சாலைகள் நல்ல முறையில் நடக்குது. இளைஞர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இலவச கல்லூரியை கொண்டு வருவேன். முக்கியமாக விவசாய கல்லூரியை அதிக அளவில் கொண்டு வருவேன். ஏனென்றால் விவசாய கடன் எல்லாம் ரத்து பண்ணுவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? மானியம் கொடுப்பீங்களா? ரத்து பண்ணுவேன், உடனே ரத்து பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல வரல மேடம். இதை செஞ்சா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மானியத்தை நான் தள்ளு பண்றேன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு விவசாயத்தை பெருக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கட்ட வைப்பேன். விவசாயத்துல படிச்சு டிகிரி முடிச்சுட்டு அவங்க வந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு ஆராய்ச்சி செஞ்சு விவசாயத்தை வந்து எப்படி பெருக்கணும், எந்த மாதிரி பெருக்கணும், எப்படியெல்லாம் அவங்க வந்து நவீன கருவிகளை பயன்படுத்தி எப்படி வந்து விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் ஒவ்வொரு வீடாக போய் நான் சொல்லுவேன் மேடம். ஒரு சின்ன சந்தேகம். அதான் நீங்கள் மாணவர்களை வச்சு விவசாயிகளுக்கு கொண்டு போய் விவசாயம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க.
விவசாயிகளை வந்து படிச்சவங்களை வச்சு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. விவசாயிக்கு தெரியும், அவன் 50 வருஷமா விவசாயம் பண்ணிருக்கிறான், எந்த நெல் போட்டா எத்தனை நாள்ல முளைக்கும், எந்த விவசாயம் பண்ணா எத்தனை நாள்ல வரும் அவனுக்கு தெரியும். படிச்சுட்டு இருக்கிற அவனுக்கு புத்தகம் அப்புறம் அவங்க கடனாளி ஆனாங்க அப்படிப்பட்டவங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது நவீன கருவிகளை எப்படி பயன்படுத்துவது, எப்படி வந்து விவசாயத்தை மேன்மைப்படுத்துவது என்பதை பற்றி தான் மாணவன் கூற வேண்டும். ரைட், அந்த கருத்துக்கு இது வந்து குறித்து கடிதம் எழுதுவீங்களா? கண்டிப்பா எழுதுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இமெயில் அனுப்பிச்சிடலாங்க சார். அடுத்த போட்டியாளர் ராஜீவ்காந்தி, வாங்க. இன்னைக்கு வந்து ஏரி குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிச்சு எல்லாமே வீடுகள்லாம் கட்டிட்டாங்க. பெரிய பெரிய வீடு கட்டிட்டாங்க. நிறைய வருடங்களுக்கு அங்கே குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணியிலேருந்து கரண்ட்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துருக்கு. உங்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசு உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை கண்ணை மூடிட்டு அகற்றுமா அகற்றாதா? அந்த துறைக்கான அமைச்சர்கள் யாரோ அவரை கூப்பிட்டு அது எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, யார் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்டது, எந்த ஆட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை அகற்றும், உடனடியாக மக்கள் பாதிக்கப்படும் போது அதை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும். சரி, இப்போ ஆங்கில வழி கல்வி அதிகமா இருக்கு. சிபிஎஸ்இ உட்பட அந்த பள்ளிகளுடைய கட்டணங்களை வந்து தமிழக அரசு தலையிட முடியாது, அல்லது எந்த மாநில அரசு தலையிட முடியாதுன்னு ஒரு அறிவிப்பு சொல்லுது. இப்போ நீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த மாநில அரசுக்கு என்னோட கடிதங்கள் மூலமோ இல்லை என்னோட நேரா சென்றோ நான் அதுக்கான அறிக்கைகளை ஒரு ஸ்கூலுக்கா போய் தயவு செஞ்சு பாத்துங்க அப்படிங்களா? நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்து ஏன் இது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வழக்கு மேல்முறையீடு பண்ணி இது பண்ணுவேன் நான். ஐயா, நீங்களா என்ன செய்வீங்க? கண்டிப்பாக நல்லது செய்வேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களே, கண்டிப்பாக நல்லது செய்வேன். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, சிறப்பாக இருந்துச்சு, நன்றிங்கய்யா. நிறைவா தெரிஞ்சுக்கலாங்கய்யா, உங்களுக்கு இந்த ஆசை எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அது முதல்வன் படம் பார்த்த பிறகு வந்தது. ஓ, முதல்வன் படம் பார்த்ததுக்கப்புறம் முதல்வர் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு. கையெழுத்து எது? என்ன கையெழுத்துனா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, சமுதாயம் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதி, இதை எல்லாத்தையும் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ரைஸ் பண்ண முடியுமோ அதுக்கான திட்டங்களை கையெழுத்து போடுவோம். அதெல்லாம் நிறையா திட்டங்கள் ஜி, எல்லா திட்டங்களுக்கு சேர்த்தியாக கையெழுத்து போடுவீங்க? அதாவது ஒரே கையெழுத்தில் தான் எல்லாமே போடுறாங்கல்ல. ஓ, ஒரு கையெழுத்தில் எல்லாம்? ஆமாம், உங்களுக்கு நடுவர் தான் கேட்பாங்க. சரி, உங்களுடைய ஆட்சியில் பெண்கள் மீதான வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை உட்பட வீடுகளில் நடக்கிற குடும்ப வன்முறை, அதற்கான தீர்வாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? முடிஞ்ச அளவுக்கு மகளிர் காவல் நிலையம் ஜாஸ்திப்படுத்தி கல்லூரி, அதாவது பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி, பள்ளிகள், சிறார் இல்லங்கள், அனாதை இல்லங்கள், இதை சுற்றின சரவுண்டு, அதாவது நியர்பை எவ்வளோ பக்கத்தில் அமைக்க முடியுமோ காவல் நிலையங்கள், பெண்கள் காவல் நிலையங்கள், அதாவது அதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஒரு கேட் ஆகட்டும், சாதாரண ஒரு ஜீப் டிரைவராக இருந்தாலும் பெண்களை தான் நாங்கள் நியமிப்போம். அதாவது பெண்களுக்கான இல்லை, பெண்களையே நியமித்தா எந்த பிரச்சனையும் ஜாஸ்தி இருக்காதுங்கிறது எங்களுடைய கருத்து. தமிழகத்து மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டே வர்றாங்க. சரிங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கிற பட்டியல் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வச்சுருக்கோம். இருக்குங்க. இப்போ இதை தடுக்கணும்னா நீங்கள் ஒரு மாநில முதல்வர் என்ன பண்ணுவீங்க? அதாவது அந்தந்த கப்பல் ஒவ்வொரு மீனவனுடைய படகுலையும் ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்தி நம்ம நாட்டோட எல்லையை தாண்டினா அந்த ஜிபிஆர்எஸ் கருவி செயல்படுற மாதிரி எல்லா படகுலையும் ஒரு கருவியை பொருத்துவோம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த எல்லையை தாண்டி போனால் அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னா அவங்கள சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து மீட்டு கொண்டு வரக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். அதாவது மீனவனுக்கு திசையாமல் போகிறான், அதனால தான் அவன் வந்து சொல்கிறாங்கிற மாதிரி. ஆக நீங்கள் சொந்த நாட்டு மீனவர்களை குற்றஞ்சாட்டுற நீங்க எப்படி சொந்த நாட்டு மக்கள்? இதை வன்மையாக கண்டிக்கிறேன் சார். நான் தமிழ்நாட்டில் தமிழனுக்காக, தமிழ் மண்ணுக்காக மட்டும்தான் தலைவணங்கிறதுனால தான் முதலமைச்சராக இருக்கிறேன். சரிங்களா? இலங்கைக்காரனுக்காக நான் தலைவணங்கிறதா இருந்து இந்த இடத்துல முதலமைச்சராக நிற்க மாட்டேன். என் மீனவனுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால் அதை முடிவெடுக்கிறதுக்கான விசாரணை குழு அமைச்சு தக்க நடவடிக்கை எடுப்புன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. முதல்ல இந்த தூய்மை இந்தியா வர்றதுக்கு முன்னாலேயே க்ளீன் இண்டியா சிட்டி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு நான் வந்து கார்ப்பரேஷனில் சப்மிட் பண்ணேன். ஆனால் அதுக்கான சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நான் அதை கைவிடலை. நானே அதை எடுத்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், தூய்மையான நகரம், தூய்மை கிராமம்னு சொல்லிட்டு பல பள்ளிகளில் அதை பற்றி அவேர்னஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நானே வந்து பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நானே ஒரு வரைமுறை எடுத்து டைப் பண்ணி அவங்களோட அந்த மெயிலுக்கு அனுப்பினேன். அதுக்கப்புறமா அது செயல்பாட்டுக்கு வந்துச்சு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அமைச்சரவையில் எத்தனை தலித் அமைச்சர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க? எல்லாரும் ஜனநாயக நாடுனா எல்லாருமே கலந்தது தான். இங்கே இவங்க ஒதுக்கப்பட்டவங்கன்னு இல்லை.
இப்போ அவங்களுக்கும் நம்ம எல்லா சட்டங்களும் விதிக்கிறோம், அவங்களுக்கும் உணவு உடை எல்லாமே கொடுக்குறோம். இங்கே இந்த என்னோட சட்டசபையில் நான் இருக்கிற இடத்துல எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பேங்க. நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப நன்றி. கல்வி மற்றும் மருத்துவம் மக்களுக்கு கட்டாயமாக இலவசமாக கிடைத்து தர வேண்டும். இந்த 50 ஆண்டு காலையில் ஒரு அணைகள் கூட கட்டினதா எனக்கு தெரிஞ்ச சத்திரம் இந்த தமிழ்நாட்டில் இல்லை. நீங்கள் பீப்புள்ஸ் பார்ட்டிஸ் பேசுனா இன்னும் கெட்ட வார்த்தையை நாங்கள் நினச்சிக்கிறோம்.